மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அன்சீன் ப்ரோமோவை பத்தி பார்க்க போறோம். அடுத்து ரெக்கார்டு மேல ரெக்கார்டை உடைச்சிட்டு இருக்காங்க மக்களே, சுபிக்ஷா மற்றும் அரோரா. அந்த ரெக்கார்டு என்ன இந்த கார் டாஸ்க்ல அப்படின்ற ஒரு ரெக்கார்டை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்ததாக லைவ்ல வந்து வினோத் விசஸ் பார்வதிக்கு ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சலசலப்பு என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ மறக்காம பண்ணிருங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சுபிக்ஷா மற்றும் அரோரா மொதல் டாஸ்க்ல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 17 நிமிடம் அப்படின்றது நின்னாங்க. ரெண்டு பேரும் போட்டி நின்னாங்க. சுபிக்ஷா வின் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எண்டூரன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் கேப்பபிலிட்டியும் அரோரா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கல. அன்னைக்கு ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கைவலியோட தான் இருந்தாங்க. நேத்து இந்த கார் டாஸ்க் எத்தனை மணி நேரம் போயிருக்குது தெரியுமா? இட் கோஸ் நியர்லி 14 மணி நேரம். ஸோ டபுள் த டைம்ஸ் அன்னைக்கு இருந்ததை விட டபுள் த டைம்ஸ் இந்த கார் டாஸ்க்ல சுபிக்ஷா மற்றும் அரோரா போராடி கொண்டிருந்தனர். அதே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் செகண்ட் பிளேஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். அவ்வளோ நேரம் அவங்க ரெண்டு பேரும் போராடிட்டு இருக்காங்கன்றது தான் தகவல். ஏங்க, இதுதாங்க ரியல் கேம். நீங்க கேட்குறீங்களே கேமர், இதுதாங்க கேம். சுபிக்ஷா மற்றும் அரோரானால அதுதான் ரியல் கேம், அதுதான் கேமர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேனே தாண்டி, இதுல சபரி எனக்கு வெளியேறினது அவன் வேற மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான். இந்த கேமை விட பெருசு மனிதநேயம் அப்படின்றதுல சபரி ப்ரூவ் பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். அது நான் வெரி வெல் அப்ரிஷியேட்டட். அது வந்து ஒரு வேற மாதிரி விஷயம். இவங்கெல்லாம் ஏன் போலன்ற கேள்வியுமே எனக்கு வருது. சுபிக்ஷாவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், அரோராவும் ஏன் போல? அந்த சுச்சுவேஷன் இவங்கெல்லாம் போய் நின்று இருந்தா, கேமோட இதுதான்டா முக்கியம் அப்படின்னு போய் நின்று இருந்தா இன்னும் ஒரு மரண மாஸ் மூமெண்டா இருந்திருக்கும். அது ஏன் இவங்க போலன்றது நம்ம லைவ் விஷுவல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது தெரியாம நம்ம ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? இது ஒண்ணு. கிட்டத்தட்ட நீங்க பாராட்டியே ஆகணும். அரோராவும் சுபிக்ஷாவும் மறுக்க முடியாத சக்தியா மாறிட்டாங்க இப்ப. ஏன்னா தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்க, தண்ணி கொடுக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. பட் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது. 14 மணி நேரம் ரெஸ்ட் ரூம் போகாம இருக்கிறதுலாம் சாதாரண விஷயம். ஐயோ, சாதாரண விஷயம் கிடையாது. நானே இன்னைக்கு குழம்பிடுறேன் மக்களே. ஸோ ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையாக போட்டி போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அரோராவால் முடியல போல ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் தான் போயிருக்காங்க. இதே தான் போன சீசனில் ஜாக் அண்ட் அன்ஷிதாக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு பிக் பாஸ் தமிழில் இரவில் நடக்க போகுது அப்படின்றதான் தகவல். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி, இந்த கடுமையான முயற்சி, கடுமையான போட்டி மனப்பான்மை இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும் அப்படின்றது நான் எதிரே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் சுபிக்ஷா மற்றும் அரோரா, கலக்கிட்டீங்க வேற மாதிரி. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட டிக்கெட் ஃபினாலேயோட டாஸ்கோட பெஸ்ட் ஹைலைட்னா நீங்க ரெண்டு பேரும் பண்ணது தான். மொதல் டாஸ்கா இருக்கட்டும், ஃபினிஷிங் டாஸ்கா இருக்கட்டும், பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்க வேற மாதிரி. ஓகே, அடுத்து அன்சீன் ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குயிஸ் டாஸ்க். ஒன்றும் இல்லை, கார்டன் ஏரியாவில் போயிட்டு எல்லாம் வட்டத்தில் போய் உட்காரணும். வட்டத்துக்கு நடுவில் ஒரு பவுல், எப்படியே ஒரு பவுல் வச்சிருவாங்க. அந்த பவுலுக்குள்ள சீட்டுகள் இருக்கு. சீட்டுகள் இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்டுகள்ல இருந்து ஒரு கேள்வி எடுப்பாங்க. ஒரு கேள்வி எடுத்து அது படிக்கணும். சீட்டு அந்த பவுல்ல இருந்து ஒரு கேள்வி எடுத்து படிப்பாங்க. படிச்ச உடனே உங்களுக்கு நீங்க தான் ஒரு சீட் எடுக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து படிக்கிறீங்கன்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க பண்ணக்கூடாது. எப்படி? நீங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. அந்த ஆன்சரை வந்து வேற யாருக்காவது நீங்க கேட்டு வாங்கணும். இதுக்கான ஆன்சர் உனக்கு தெரியுமான்ட்டு. அதுக்கு உங்க கையில ஒரு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காயின் இருக்கலாம், 20 காயின், ஏதோ ஒரு 10 காயின் 15 காயின் உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி எல்லா 9 ஹவுஸ் மேட்ச்கிட்டையும் 15 காயின் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி யார் பதில் சொல்ல மாட்டாங்க, இது வந்து மைண்ட் கேம் தான், ஃபுல்லா மைண்ட் கேம். யார் பதில் சொல்ல மாட்டாங்கன்ற அந்த நபரை செலக்ட் பண்ணி அந்த கேள்வியை குத்துறணும். இப்போ அவர் பதில் சொல்லிட்டாருன்னா உங்ககிட்ட இருந்து காயின் போகும். ஒருவேளை அவர் பதில் சொல்லனா அவர்கிட்ட இருந்து காயின் வரும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதன் அடிப்படையில இந்த கேள்விகள் கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் வரும் இல்லையா, நிறைய. இதுலயும் லக் பேஸ்ட் இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட 15 காயின் இருக்கு. ஸோ இதுல டார்கெட் பண்ணி ஆடுவாங்க கேமை. யாவன் பதில் சொல்ல மாட்டானோ அவனை டார்கெட் பண்ணி இவன் காயின் வாங்குறது தான் கேம். இப்போ நம்ம சொல்றோம்னா காயின் நம்ம வாங்கணும், அவன் காயின் ரெடியூஸ் ஆகும், அவனும் காயின் வாங்க ட்ரை பண்ணணும். அதுல மாட்டிக்கிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. இதுல மொத்த கேள்விகள் அந்த பவுல்ல வந்து ஒரு 20 கேள்விகள் இருக்குதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள். அந்த 20 கேள்விகள் முடிந்த பிறகு, எப்படி 20 கேள்விகள் முடிந்த பிறகு அந்த காயின்ஸ் ஒவ்வொருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு காயின்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த காயின்ஸோட கவுண்ட் எண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கு ப்ரோமோவோட புரிதல். இப்போ ஒருத்தர்கிட்ட காயின் ரெடியூஸ் ஆயிருக்கும், இன்னொருத்தர்கிட்ட காயின் அதிகமா இருக்கும். அப்போ அந்த காயினை எண்ணும் போது யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து வராங்க அப்படின்றது தான் ஹைலைட்டா இருக்க போது. அதுல டாஸ்கோட முடிவுகள் நான் இப்பயே சொல்லிடுறேன். அரோரா அவர்கள் முதலிடம் 9 பாயிண்ட் அந்த டாஸ்க்ல குயிஸ்ல. 2வது இடத்துல சாண்ட்ரா 8 பாயிண்ட். 3வது இடத்துல சபரி 7 பாயிண்ட்.
4வது இடத்துல சுபிக்ஷா 6 பாயிண்ட், 5வது இடத்துல பார்வதி 5 பாயிண்ட், விக்ரம் 4 பாயிண்ட், வினோத் 3 பாயிண்ட், திவ்யா 2 பாயிண்ட், கமருதீன் 1 பாயிண்ட். ஓகே, இதுல குறிப்பா இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பார்வதி உஷாரா வந்து கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு வந்து ஏதோ ஒரு பதில் சொல்லி, அவுரா பிரிட்ஜ் ஏதோ ஒரு பதில் சொல்லி அங்க வந்து அந்த காயினை லூஸ் பண்ணிட்டாரு. ஆனா தெளிவா கேம் பிளே பண்றாங்க. பாரு நல்லா பண்றீங்க, எப்படி கமருதீன் பதில் சொல்ல மாட்டா தெரிஞ்சு சூப்பரா பண்ணீங்களே, அது ஸ்மார்ட் மூவ் தான், தப்பு சொல்லக்கூடாது. அதுல இட் வாஸ் குட் ஒன். ஸோ இந்த டாஸ்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைவ்ல வந்துரும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து லைவ்ல என்ன பிரச்சனை, பார்வதிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான்வெஜ் வெஜ் பிரச்சனை இருக்கு. நேற்று நைட்டு எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அந்த ஃபுட்டு விஜய் நியூ இயர் செலிப்ரேஷனாக ஃபுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, அப்போ அதுல வந்து நான்வெஜ்ஜும் இருக்கு வெஜ்ஜும் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, அது ஃபுட்டு மிச்சமானது எல்லாத்தையுமே உங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்காங்க. அது எறாவோ ஏதோ இருந்திருக்கு போல. இதை காலைல ரீஹீட் பண்ணி இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்வதிக்கான வெஜ் என்னன்னா பன்னீர் பட்டர் மசாலா இருக்குதான், அதையுமே ரீஹீட் பண்ணி வினோத் எடுத்து வச்சிருக்கிறார். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தனியா வினோத்தை கூப்பிட்டு பார்வதி என்ன பேசுறாங்கன்னா, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள காய்கறிலாம் நிறைய இருக்கு, அந்த காய்கறியெல்லாம் எனக்கு எடுத்து கொடு, அதை வந்து செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. காய்கறியில வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ரொக்கோலி கேரக்டர்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்க சாலட் மாதிரி மஷ்ரூம்லாம் போட்டு சாலட் பண்ணி கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி பார்வதி கேட்குறாங்க. அப்ப வினோத் என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து இது பண்ணி தரேன், ஃப்ரை பண்ணி தரேன், இல்லைன்னா சாலட் பண்ணா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றீங்கல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ஒரு அழுத்தம் திருத்தமா ஒரு 3 வாட்டி சொல்லிடுறாங்க. உடனே காண்டாயிட்டார் கானா வினோத். நீங்க சாப்பிட்றீங்கன்னும் போது கடுப்பாயிட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு தனியா வேணா நாங்க செஞ்சு தரோம், நீ இப்படி பேசுறத நிப்பாட்டு பாரு, எப்படி நீ இது இப்படி பேசுறத நிப்பாட்டு பாரு, நான் உனக்கு கட் பண்ணி கூட செஞ்சு தரேன், செஞ்சு தராமலாம் இல்ல, ஐ வில் டூ இட் ஃபார் யூ அப்படின்றத சொல்றாரு. ஆனா நீ இதை சொல்லாத, இதை அவாய்ட் பண்ணுன்ற. நான் அப்படி சொல்ல வரல, நானு அது வந்து ஈக்குவலண்டான்னு அப்படி சொல்ல வரல, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க, அதை நீ சொல்லாத பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஃபுட்டு கிராசரிஸ் வச்சு தான் பண்ண சொன்னேன் அப்படின்னும் போது நீங்க சாப்பிட்டதுன்றத சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பாரு, நான் அந்த இன்டென்ஷன்ல இல்லைன்னா, எனக்கு ஒரு விஷயத்த கேட்கறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு, அது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ற மாதிரி அங்க கத்துறாங்க. ஒரு பாயிண்ட்ல வினோத்துமே கம்முன்னு போயிட்டாரு. அடுத்து பார்வதி என்ன பண்றாங்க, விக்ரம் கிட்ட பேசுறாங்க. விக்ரம் கிட்ட கேட்டு, எனக்கு ஒரு விஷயம் இப்படி இருக்குடா, நான் உங்ககிட்ட கேட்கறேன், என்னன்னு புரிஞ்சுக்கோ, அது எல்லாமே நான் இதை போய் பேச போனா மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நேத்து மத்த சிக்கன் இதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாங்க, இப்ப எனக்கு இதை கேட்டா ஏன் அப்படின்ற மாதிரி இங்க விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் தேவைப்படுது இல்லடா அப்படின்னும் போது, நீ சொல்றது எனக்கு புரியுது பாரு, அவங்க இன்டென்ஷன்லாம் ஒன்றும் பண்ணல, நேத்து வந்ததை அங்க நான்வெஜ் நீங்க சாப்பிட மாட்டீங்க, அதை அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க, அதுக்கு நீங்க பண்ண சொல்றீங்க, அது சொல்லி கொடுத்தா கூட நான் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்டிருக்க டைம்ல கானாவனை திரும்ப வந்து சண்டை போட்டார். இப்ப எதுக்கு திரும்ப எதுக்கு சொல்றீங்க, திரும்ப நீங்கன்னு சொல்லாதீங்க, நேத்து உங்களுக்கும் நாங்க எடுத்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சிருக்கோம், அதை சாப்பிடாம ஏன் அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் கேட்கறாங்க. உடனே பார்வதி என்னன்னா, பன்னீர் பட்டர் மசாலா வந்து அது கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு, அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க மாத்தி சண்டை போது விக்ரம் அதை ரெண்டுத்தையும் பிரிச்சு விட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டாரு. ஏன்னா இப்ப பார்வதிக்கான வெஜ் ஐட்டம் இல்லைன்னா பரவாயில்ல, அதையுமே இருக்கு, நேத்து வந்ததுல வெஜ் இருக்கு, அதை ரீஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து புதுசா ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணுமா, இவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, எங்களுக்கு வெஜ்ஜில் புதுசா பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு, அதுக்கப்புறம் விக்ரம் தனியா கூப்பிட்டு போய் பெட்ரூம்ல 2 பேரையும் இதுப்பா பேசி சமாதானப்படுத்தி முடிச்சிருக்கார். இது லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.